சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வகுடி மாணவர்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. ராகுல் காந்திக்கு எதிராக புதுச்சேரியில் பாஜக ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தியின் உருவம் அடங்கிய பேனரை கிழித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டம். பாஜகவினர் மற்றும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. அரியாங்குப்பம் அருகே வாலிபரை கத்தியால் வெட்டிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் பள்ளி பேருந்தை குடிபோதையில் தாறுமாறாக இயக்கிய டிரைவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பள்ளி நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. போலி மருந்து வழக்கு எதிரொலி. புதுச்சேரி மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடியாக மாற்றம். முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்கரை வியாபாரிகள் போராட்டம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வகுடி மாணவர்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை தொடர்பாக தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் பல்வேறு அமைப்பினர், கட்சியினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அம்மனுவில் ஜிப்மரில் மொத்தம் 243 MBBS இடங்களில் 64 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 5 ஆண்டுகள் குடியிருப்பு அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழால் வெளி மாநிலத்தவர்கள் இந்த இடங்களை பெறுவதாகவும் இதனால் புதுச்சேரி மாணவர்களின் உரிமை பறிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜிப்மரில் புதுச்சேரி ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு குடியிருப்பு சான்றிதழ் வழங்கும் போது பட்டியல் வகுப்பினருக்கு 1964 ஆண்டையும் பிற பிரிவினருக்கு 2001 ஆண்டையும் காலக்கெடுவாக நிர்ணயிக்க வேண்டும் என்றும் 5 ஆண்டு குடியிருப்பு அடிப்படையிலான நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்களில் மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறைக்கு பதிலாக புதுச்சேரி அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் மாநில மாணவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் முத்து, ஜெகதீசன், தமிழர் களம் கோ அழகர், நாம் தமிழர் கட்சியின் துணைத் தலைவர் ரமேஷு, சென்டக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதே போல் 2001க்கு பிறகு ஜிப்மரில் படிக்கிறதுக்கு MBBS படிக்கிறதுக்கு குடியிருப்பு சான்றிதழ் வழங்கக்கூடாது. 2001க்கு பிறகு வராங்கன்னா அவங்க வந்துக்கிட்டு 64 இடத்துல பாண்டிச்சேரி மாணவர்களுக்கான 64 இடத்துல படிப்பதற்கு அவங்களுக்கு வந்துக்கிட்டு உரிமையாக குடியிருப்பு சான்றிதழ் வழங்கக்கூடாது. மிச்சம் இந்த 243ல் 64 இடங்கள் போல் 179 இடங்கள் இருக்குது. அது வந்துக்கிட்டு இந்திய அளவிலான கோட்டா, இது ஆல் இண்டியா கோட்டா. அந்த கோட்டாவில் வந்துட்டு அவங்க சேர்ந்துக்கிட்டோம். அப்போ அந்த கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஜிப்மரில் படிக்கிறதுக்கு மண்ணின் மைந்தர்கள் அந்த புதுச்சேரி மாணவர்களுடைய உரிமையை காப்பதற்கு 2001க்கு பிறகு புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு வந்துக்கிட்டு குடியிருப்பு சான்றிதழ் வழங்கக்கூடாது. இதில் ஜிப்மரில் படிக்கிறதுக்கு 64 சீட்டில் வந்துக்கிட்டு நம்ம 1964 2001 இருக்குதுங்களா, இந்த தான் கட் ஆஃப் வச்சு காலக்கெடுவாக வச்சு படிக்கிறதுக்கு புதுச்சேரி மாணவர்களுடைய உரிமையை பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். ராகுல் காந்திக்கு எதிராக புதுச்சேரியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராகுல் காந்தியின் உருவம் அடங்கிய பேனரை கிழித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மற்றும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு எதிரான வகையில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர்கள் தேச பிரிவினையை தூண்டும் அரசியலில் ராகுல் காந்தி ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் செல்வம்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் அவரது படம் இடம்பெற்றிருந்த பேனரை கிழித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் பாஜக நிர்வாகிகள் மற்றும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் அதை கெடுக்கும் விதமாக இன்றைக்கு பாரத பிரதமருடைய இல்லத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் முற்றுகை போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார். அதற்கு கரப்பான்பூச்சி காங்கிரஸோடு இணைந்து அதை வலுப்படுத்தும் விதமாக, அதற்கு தோள் கொடுக்கும் விதமாக அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் இந்திய அரசியலில் அவரை தலைக்குடியை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியமாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. ஒரு மதிப்புமிக்க பாரத பிரதமர், உலகில் உள்ள அத்தனை நாடுகளும் மதிக்க போற்றக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவருடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் விதமாக செயல்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களை கண்டித்து கரப்பான்பூச்சி காங்கிரஸோடு இணைந்து இன்றைக்கு டெல்லி மாநகரில் கரப்பான்பூச்சி காங்கிரஸோடு இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதை கண்டித்து புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியானது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் அவருக்கு எச்சரிக்கை விதமாக இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் அவருடைய அத்தனை போராட்டங்களுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படும். எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் விரைவில் இதற்கான தீர்வினை எட்டுவார்கள். அதற்குள் இவர்கள் செய்கின்ற அத்தனை கலவரங்களுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களையும் அவருக்கு உறுதியாக இருக்கின்ற கரப்பான்பூச்சி காங்கிரஸ் அவர்களையும் கண்டித்து இன்னைக்கு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். மேலும் அவர்கள் தொடர்வதானால் அதற்கு தக்க பதிலளிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை தொண்டர்களும் வீறு கொண்டு எழுவார்கள் என்பதை இதன் மூலம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். भारत माता की भारत माता की भारत माता की அரியாங்குப்பம் அருகே வாலிபரை கத்தியால் வெட்டிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே வாலிபர் ஒருவரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் அருகே தவளக்குப்பத்தை அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிச்சா என்ற ஹரிகிருஷ்ணன் மீது அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பத்தை அடுத்த நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள சுண்ணாம்பாறு படகு குழாம் அருகே ஹரிகிருஷ்ணன் சென்றபோது இருவர் அவரை பின்தொடர்ந்து தலை மற்றும் கையில் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிர் தப்பினார். தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஹரிகிருஷ்ணனை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து நடத்திய தீவிர விசாரணையில் இந்த தாக்குதலில் தொடர்புடையதாக பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்த இளவரசன் மற்றும் நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த தீபக் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து அரியாங்குப்பம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளி பேருந்தை குடிபோதையில் தாறுமாறாக இயக்கிய டிரைவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் பள்ளி நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் உருவையாறு சாலையில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி ஊருக்கு வெளியில் உள்ளதால் மாணவர்களை அழைத்து வர பள்ளி நிர்வாகம் பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலையில் பள்ளியிலிருந்து மாணவர்களை அழைத்து வர கிளிஞ்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் பேருந்தை ஓட்டிக்கொண்டு கடலூர் புதுச்சேரி சாலையில் புதுச்சேரியை நோக்கி சென்றார். அப்போது தவளக்குப்பம் பகுதியில் அவர் ஓட்டி வந்த பள்ளி பேருந்து தாறுமாறாக விபத்தை ஏற்படுத்தும் வகையில் செல்வதாக அரியாங்குப்பம் சிக்னலில் இருந்த போக்குவரத்து போலீசாருக்கு அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்தவுடன் போக்குவரத்து போலீசார் அரியாங்குப்பம் சிக்னலில் பள்ளி பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தபோது பேருந்தை ஓட்டி வந்த டிரைவர் வெங்கடேசன் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அவரை போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி உறுதி செய்தனர். அதைத் தொடர்ந்து பேருந்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அதிகாலையிலேயே அதிகமாக குடித்து தள்ளாடியபடி அவர் பேருந்தை ஓட்டி வந்தது தெரிய வந்தது. முன்கூட்டியே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் அவ்வழியாக செல்பவர்களுக்கு விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது.
மேலும் இது சம்பந்தமாக தெற்கு பகுதி போக்குவரத்து போலீசார் முறையாக கண்காணிக்கப்படாத பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். மேலும் ஓட்டுநர்கள் நியமனம் குறித்த விளக்கம் கேட்டுள்ளனர். போலி மருந்து வழக்கு எதிரொலியாக புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார். புதுச்சேரியில் மீண்டும் போலி மருந்து வழக்கு பூதாகரமாகியுள்ள நிலையில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி அதிரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கியூ பிரிவு போலீசார் கடந்த மாதம் ராமநாதபுரத்தில் நடத்திய சோதனையில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற போலி பிரிகாபலின் 150 வலிப்பு எதிர்ப்பு மற்றும் நரம்பு வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த மெட்டோனிக் ஹெல்த் கேர் நிறுவனத்தை மேட்டுப்பாளையம் போலீசார் மற்றும் புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தியதில் போலி மருந்து தயாரிப்பது உறுதி செய்யப்பட்டு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக பகுதியான பூத்துறையில் இயங்கி வந்த குடோனில் தமிழக மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் 625 வகையான போலி மருந்துகள் தயாரித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு கிளம்பிய போலி மருந்து வழக்கில் 26 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஒரு போலி மருந்து வழக்கு கிளம்பி இருப்பது அரசுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மருந்து உற்பத்தி கம்பெனிகளில் ஆய்வு நடத்தாததே இந்த போலி மருந்து விவகாரத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது என்று தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியான அனந்தகிருஷ்ணனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து நேற்று மாலை அதிரடியாக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் போலி மருந்து விவகாரம் வெளியான மறுநாளே சுகாதாரத்துறை செயலரான சௌத்ரி முகமது யாசின் அதிரடியாக மிசோராமிற்கு மாற்றப்பட்டார். தற்போது மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனந்தகிருஷ்ணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடற்கரை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு கடற்கரை வியாபாரிகள் தங்களது கடைகளை அமைத்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தி சிலர் வியாபாரிகளிடம் சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக குற்றஞ்சாட்டிய அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இப்போராட்டத்தில் பேசிய வியாபாரிகள் கடந்த பல ஆண்டுகளாக கடற்கரை பகுதியில் வியாபாரம் செய்து வருவதாகவும் அரசால் ஒதுக்கப்பட்ட இடங்களில் தாங்கள் தொழில் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் சிலர் முதலமைச்சரின் பெயரை கூறி புதிய வியாபாரிகளிடம் பணம் வசூலித்து இடம் ஒதுக்குவதாகவும் இதனால் சட்டப்படி தொழில் செய்து வரும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டினர். மேலும் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதைகளில் கூட பணம் பெற்றுக்கொண்டு கடைகள் அமைக்க அனுமதிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிரமம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஏற்கனவே காவல்துறை மற்றும் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே முதலமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி வியாபாரிகளிடம் பணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை அகற்றி ஒழுங்குமுறையுடன் வியாபாரம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வியாபாரிகள் அரசை வலியுறுத்தினர். மலர் என்றவங்க ஏஐடிசி தொழிற்சங்க தலைவர்னு சொல்கிறாங்க. அந்த தொழிற்சங்க சார்பாக எல்லாத்தையுமே காசு வாங்குறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் ஐயா நான் சொன்ன இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இடத்த கூறு போட்டு விற்கிறாங்க. அவங்க என்ன இருக்காங்கிறசா ஏஐடிசி தொழிற்சங்கம்மா ஐயா பேர் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. முதலமைச்சருன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் நல்ல பேர் இருக்குது. அவங்க பேரை பேரை கெடுக்கிற மாரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஐயா நான் பீச்சில் வந்து ஒரு 30 வருஷமாக கடை வச்சுருக்கிறோம். முதல்ல பார்க்கில் வச்சுருந்தோம், காந்தி திடலில் வச்சுருந்தோம், காந்தி திடலுக்கு பின்னாடி வச்சுருந்தோம். தூய்மை இந்த திட்டத்தின் கீழே இந்த கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அப்புறப்படுத்தி எங்களுக்கு இடம் ஒதுக்க 130 இடம் ஒதுக்குனாங்க. எங்களுக்கு தண்ணீர் வசதி மின்சார வசதி எதுவுமே இல்லை. அது எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் கட்டை வேலை நடக்கிறதும் மாட்டு இடமா பக்கத்தில் கொடுத்துக்கிறாங்க. பழங்குடியினர் வந்து இங்கே கடை போட்டுக்கிறாங்க. ஓரமாக தான் சைடில் போட்டிருப்பாங்க. பழைய ஆள் நாங்கள் எந்த வரைக்கும் தொந்தரவு கொடுத்ததும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு 4 தரப்பு வந்து காந்தி சிலையை வழியை மறைச்சி ஒரு 80 அடி
இந்த 80 அடியில் வழியை மறைச்சி பொதுமக்களுக்கு இடையூறாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து வழக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 2 நாள் சென்று எடுக்கிறாங்க, 2 நாள் மறுபடியும் கடை போட்டுடுறாங்க. இன்னைக்கு மலர்ன்றவங்க என்ன செய்கிறாங்க, பழங்குடியினரை பீச்சில் இடம் தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பணம் பெற்று இந்த இடத்துல இடம் கொடுக்குறாங்க. நாங்கள் உள்ள கடை வச்சுக்க ஒரு வழி கூட விட மாட்டுறாங்க. அதுக்கு வந்து ஏஐடிசியில் ஒருத்தர் வர்றாரு, வந்து இங்கே தான் போடுவாங்க, நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, இதெல்லாம் கமிஷன் தான் கேட்கணுன்றாங்க. வெளியே இருக்கக்கூடாது தான் கமிஷன் எங்களுக்கு மாற்று இடமா உள்ளே கொடுத்தாங்க. பணம் பெற்று கடை போட சொல்லுது அவங்களுக்கு யாரு? எல்லாத்தையுமே பணம் பெற்றதுக்கு ஆதாரத்தோடு இதில் இருக்குது. புதுச்சேரி காமராஜ் நகரின் 21 பிரச்சனைகளை தீர்க்க நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளின் முக்கியமான 21 அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு, தெருநாய் மற்றும் கொசு தொல்லை கட்டுப்பாடு, ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மற்றும் பூங்காக்கள் மேம்பாடு ஆகியவற்றை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு அவர்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் காமராஜ் நகர் குறைதீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜிதா மற்றும் அவரது குழுவினர் மனு அளித்தனர். பசுமை மனிதர் வழிகாட்டுதலில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதியேற்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்திய சிறப்பு விருந்தினர்கள், பசுமை என்பது மனித இனத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பு, இயற்கையை பாதுகாப்பதே வருங்கால தலைமுறையினருக்கான மிகப்பெரிய பரிசு என்று தெரிவித்தனர். ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் அனைவரும் தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். இந்த நிறுவனத்தின் சார்பில் இதுபோன்ற பசுமை முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்த உறுதியளிக்கப்பட்டது. புதுச்சேரியின் பசுமை மனிதர் என போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து மரக்கன்று நடும் இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர். இந்த நிகழ்வு இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்தும் சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது. இதில் பங்கேற்ற அனைவரின் பாராட்டையும் பெற்றது. புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சாரம் தொடக்கப்பள்ளிக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் தொடக்கப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதாகிவிட்டதாக தெரிவித்தார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜ் நகரின் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பருகும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் இயந்திரம் வழங்கினார். அதனை உபயோகித்த குழந்தைகள் மிகவும் சந்தோஷத்துடன் குடிநீரை பருகினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் மற்றும் குழந்தைகளும் நன்றிகளை தெரிவித்தனர். வணக்கம், நான் சாரம் தொடக்கப்பள்ளியிலேருந்து ஹெச்எம் பேசுகிறேன். இந்த தொகுதியோடைய எம்எல்ஏ வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு தடவை வந்தாங்க, விசிட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் சில இதெல்லாம் சொல்லியிருந்தோம், அவங்ககிட்ட குறைகள் என்னென்ன ஸ்கூலில் இருக்குது, அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டிருந்தோம். இப்போ முக்கியமானது என்னென்னா, பசங்களுக்கு ஆரோ வாட்டர் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணது வீணாக போயிடுச்சு. இப்போ திருப்பி சார்கிட்ட சொன்ன உடனே துரிதமாக செயல்பட்டு ஒரு 200 பிள்ளைங்க குடிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய ஆரோ வாட்டர் வந்து சிஸ்டத்தை உடனடியாக நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதனால் பசங்க எல்லாருக்குமே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா தண்ணி குடித்து என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ நல்லா பிள்ளைங்களுக்கு. அதனால் நான் வந்து தொகுதி எம்எல்ஏவான திரு சார்லஸ் மார்டின் ஐயா அவர்களுக்கும் டீச்சர் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், பள்ளியின் சார்பாகவும், இங்கே ஊழியர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் அரசு தொடக்கப்பள்ளி சாரம் வட்டம் 1 பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். நான் முதல் வகுப்புக்கு ஆசிரியராக இருக்கின்றேன். என் பெயர் திருமதி ரோஷினி. எங்கள் பள்ளியில் பசங்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் வேணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த தருணத்தில் தான் எங்கள் தொகுதியுடைய
எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்தார். அப்போ நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி மாணவர்களுக்கு சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தேவை அப்படின்னு எங்களுடைய தேவையை நாங்கள் சொன்ன உடனே அடுத்த மாத்திரத்திலேயே அவர் வந்து எங்களுக்கு இந்த குடிநீருக்கான ஏற்பாடுகளை உடனடியாக செஞ்சு கொடுத்தாரு. இது இப்போ எங்களுக்கு இந்த குடிநீர் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு தங்கு தடையின்றி சுத்தமான குடிநீர் கிடைக்கின்றது. இதை ஏற்படுத்தி தந்த எம்எல்ஏ சார் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், ஊழியர்கள், மாணவ கண்மணிகள் சார்பாகவும் எங்களது நன்றியினை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் குலாம் அகமது மீர் அவர்களை புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். புதுடெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் குலாம் அகமது மீர் அவர்களை புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அரசியல் நிலவரங்களை பற்றி விவாதித்தனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி அமைச்சர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாசுப்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி பிரம்மாண்ட முறையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் VP சிவக்கொழுந்துவுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசாமி, அழகு என்கிற அழகானந்தம் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோயில் மற்றும் லாஸ்பேட்டை அய்யனாரப்பன் திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் நமது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் தையர் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மதிய அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் BPS ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்போது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். டெல்லி நீட் போராட்டம் முடிவுக்கு வரவேண்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு மகிழா காங்கிரஸ் நிர்வாகி தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசின் மாநில செயலாளர் சிலோசனா டெல்லியில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான முறையில் முடிவுக்கு வந்து மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி புதுச்சேரி கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா முழுவதும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை தொடர்ந்து மாணவர்கள் நடத்தி வரும் அகிம்சை மற்றும் அறவழி போராட்டங்களை அனைவரும் கவனித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் போராட்டங்களில் காயமடைந்த மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தங்கள் பிள்ளைகளை கடின உழைப்பால் படிக்க வைத்த பெற்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
அத்துடன் நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதற்காக அகிம்சையின் அடையாளமான மகாத்மா காந்தியின் கொள்கைகளை நினைவுகூரும் வகையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை செய்து டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டுமென இறைவனை வேண்டிக் கொண்டதாக சிலோசனா தெரிவித்தார். வணக்கம். புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸின் மாநில செயலாளர் சுலோச்சனா. கடந்த சில தினங்களாக இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, இதற்கு எதிரான அகிம்சை போராட்டம், அறவழி போராட்டம், இதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. மிக விரைவில் அதற்கான தீர்வு கிடைக்கணும். நேற்றைய அகிம்சை வழி போராட்டத்தில் ரத்தம் சிந்திய மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இரத்தத்தை வேர்வையாக சிந்தி படிக்க வைத்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கணும்னு காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகிம்சை மூர்த்தியான காந்தியடிகள் அவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மருத்துவ கட்டிலை வழங்கினார் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள நடுத்தெரு புதுசாரம் பகுதியில் தமிழ்ச்செல்வம் என்பவருக்கு மூளைவாதம் நோய் ஏற்பட்டு உறுப்புகள் செயல் இழந்தது. அவர்களின் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்ததால் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி கோரினர். உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ கட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, சாரம் பூத் தலைவர் சுகுமாரன் ஆகியோர் உடனிருந்தனர். அக்குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். என் பேர் பூரணி, தம்பி பேர் தமிழ். சார் வந்தார், எலெக்ஷன் அப்போ வந்தார், திருப்பியும் வந்தாங்க நன்றி சொல்ல. அப்போ வர்றப்ப தம்பியை பார்த்தாங்க, என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் கட்டில் வேணும்னு சொன்னோம். சரின்னு உடனே சுகுமார்கிட்ட சொல்லி சுகுமார் உடனே ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு சார்கிட்ட சொல்லி வந்துட்டாங்க. ஸோ சார்லஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உளுந்தூர்பேட்டை மாநாடு மற்றும் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெறுவதை ஒட்டி தமிழ் தேசிய எழுச்சிக் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தமிழ் தேசிய எழுச்சிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மற்றும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு செயற்குழு கூட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் புதுச்சேரி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாடு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவாராகவும் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினர். இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்று மாநாடு மற்றும் சிறப்பு செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள், நிர்வாக பணிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தொடர்பாக விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் தலையாரி, பொதினி வளவன், தமிழ்மாறன், ஆதவன், அமுதவன், தீந்தமிழன், வாகையரசு, செல்வநந்தன், எழில்மாறன், வாதானூர் சிவச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மூட்டு தேய்மானத்தால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்த நபருக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உதவிகளை புரிந்தார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ஞானப்பிரகாசம் 7வது தெருவில் துரைவேல் அவர்களுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் அவரால் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லை. எனவே லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவியை நாடினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவர்கள் பொது மருத்துவமனையில் உயர் மருத்துவர்களிடம் உதவியை நாடி பரிசோதனை செய்து துரைவேல் அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை சிறப்பான முறையிலும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கப்பட்டது.
பின்பு அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆம்புலன்ஸ் வண்டியில் வீடு திரும்பினார். அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவர்கள் துரைவேல் இல்லத்திற்கு சென்று நேரடியாக அறுவை சிகிச்சையின் தற்போதைய நிலை குறித்தும் நலம் விசாரித்தார். துரைவேல் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். ஐயா வணக்கம். காமராஜ் சட்டமன்ற தொகுதி மார்டின் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி 2 வருஷமே எனக்கு உடம்பு சரியில்லேருந்து உங்கள் புண்ணியத்தால் இன்றைக்கி ஆம்புலன்ஸ் கூட்டுக்கே வர வச்சு என்னை இட்டுனே போயிட்டு ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணி உடனே ஸ்பெஷல் வார்டு கொடுத்து உடனே ஒரு 10 நாள் பொறுத்து உடனே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடித்து அதே ஆம்புலன்ஸில் என்னை திருப்பி வீட்டுக்கு வர வச்சாங்க. நல்ல உங்கள் புண்ணியத்தில் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சது. திருநெல்வேலி மனுஜோதி ஆசிரமத்தின் 57வது கல்கி ஜெயந்தி விழாவில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்றார். திருநெல்வேலி மனுஜோதி ஆசிரமம் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. இந்த ஆசிரமத்தின் கிளைகள் உலகம் முழுவதும், அதாவது மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் உள்ளன. இறைவனின் கல்கி அவதாரமான ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களின் 57வது கல்கி ஜெயந்தி விழா திருநெல்வேலி மனுஜோதி ஆசிரமத்தில் 2026ஆம் ஆண்டில் ஜூலை 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தேசிய ஒருமைப்பாட்டு நாள் மற்றும் அனைத்து சமயங்களின் மாநாடு நடைபெற்றன. இந்த விழாக்களில் புதுச்சேரியின் எழுத்தாளர், சமூக சேவகர், கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கல்கி ஜெயந்தி விழா சார்பில் வெளியிடப்பட்ட ஸ்ரீலஹரி கிருஷ்ணா போதனைகள் உள்ளடங்கிய நூல்களில் ஓமைகள் அனுபவங்கள் நூல் மற்றும் புதிய தேவகீதை ராகம் 4 ஆகிய 2 நூல்களின் முதல் பிரதிகளை மனுஜோதி ஆசிரம ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் வழித்தோன்றல்களாகிய டி. பால் உபாஸ், என். லாரி மற்றும் பி. லியோபால் சி. லாரி ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டு நாள் குறித்தும் சர்வ சமயங்கள் ஒற்றுமை குறித்தும் உரையாற்றினார். இந்த விழாவில் புதுச்சேரியின் ஆகச்சிறந்த பேச்சாளரும் தமிழ் அறிஞருமான கலைமாமணி சீனு வேணுகோபால் மற்றும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் பாவலர் திருநாவுக்கரசு மற்றும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஆவடிக்குமார் மற்றும் பெங்களூரு, மும்பை, டெல்லி, மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து ஆன்மீக அறிஞர் பெருமக்களும் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்களும் கலந்து கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டு நாள் மற்றும் சர்வ சமய மாநாட்டில் உரையாற்றினர். இந்த விழாவில் மனுஜோதி ஆசிரமத்தைச் சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் 5000த்திற்கும் மேற்பட்ட சீடர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் புகழ் பாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியைச் சேர்ந்த மனுஜோதி ஆசிரமத்தின் சீடர் திரு சிவக்குமார் மற்றும் மலேசியாவைச் சேர்ந்த சீடர் திரு பழனி ஆகியோரும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். உலக புகழ்பெற்ற 72 அடி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 16 அடி லட்சுமி நரசிம்மருக்கு பிரம்மாண்ட அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற மொரட்டாண்டி அருள்மிகு அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 72 அடி உயர ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி திருக்கோயில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு மகா அபிஷேக பெருவிழா மிக விமரிசையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. இவ்விழாவில் 108 திரவிய அபிஷேகம் ஆடி மாதத்தில் வரும் சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திக்கு மிகவும் உகந்த நாளாகும். இதனை முன்னிட்டு இக்கோயிலில் வீற்றிருக்கும் 16 அடி உயர பிரம்மாண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 54 லிட்டர் தேன், 108 இளநீர்கள் மற்றும் பஞ்சாமிர்தம், வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள், உலக சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஸ்ரீமத் நடாதூர் ஜனார்த்தன சுவாமிகள் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைய பீடாதிபதி பரத தேசிகன், ஆலய தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாச்சாரியார்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வகுடி மாணவர்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. ராகுல் காந்திக்கு எதிராக புதுச்சேரியில் பாஜக ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தியின் உருவம் அடங்கிய பேனரை கிழித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டம். பாஜகவினர் மற்றும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. அரியாங்குப்பம் அருகே வாலிபரை கத்தியால் வெட்டிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் பள்ளி பேருந்தை குடிபோதையில் தாறுமாறாக இயக்கிய டிரைவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பள்ளி நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. போலி மருந்து வழக்கு எதிரொலி. புதுச்சேரி மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடியாக மாற்றம். முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்கரை வியாபாரிகள் போராட்டம்.